Hey my SK families, welcome back to our channel. So இது ஒரு தேங்க்ஸ் கிவிங் நோட் தாங்க. ஆமாம், நம்ம லைஃப் ஆஃப் எஸ்கே சேனல் 100+ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாச்சு. சீக்கிரமே அது 1000+ ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கண்டிப்பாக ப்ரே பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சீக்கிரமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அப்புறம் ரொம்ப நாளாக ஒரு ஸ்வீட் கிரேவிங் இருந்துகிட்டே இருந்ததுனால அம்மா கிட்ட ஏதாவது ஸ்வீட் செய்ய சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் சுழியம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா அதனுடைய ப்ரிப்பரேஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மைதா மாவில் கொஞ்சமாக சால்ட் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா இட்லி மாவு பதத்துக்கு மாவை நல்லா கரைச்சி வச்சுட்டு அதனுடைய ஃபில்லிங்க்காக கடலைப்பருப்பு தனியாக ஊற வச்சு அதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்து மசிச்சிடணும். அண்ட் அது கூட வெல்லத்தை இடித்து போட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா உருண்டைகளாக பிடிச்சி வச்சுட்டு அந்த மைதா மாவு இருக்கு இல்லையா அதில் போட்டு டிப் பண்ணி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் ஸ்வீட்டான சுழியம் ரெடி. கண்டிப்பாக இந்த ஸ்வீட் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் இது வந்து ஒரு ஈவினிங் டீ டைம் போல் தான் செஞ்சோம். பட் டீயும் ஸ்வீட் இதுவும் ஸ்வீட் அப்படின்றதுனால ரெண்டுமே ஒன்றா சாப்பிடலை. கொஞ்சம் நேரம் கேப் விட்டு தான் சாப்பிட்டு பார்த்தோம். அண்ட் இது சம்மர் அப்படின்றதுனால அம்மா 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஆச்சும் கூழ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அண்ட் எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே இது தான். எப்போல்லாம் கூழ் செய்கிறாங்களோ அப்போல்லாம் நாங்கள் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவோம். கொஞ்சமாக தயிர் ஊற்றி ஆனியன்ஸ் கட் பண்ணி போட்டு சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கூழ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது இல்லையா, ராகி கூழ், கம்மங்கூழ் அந்த மாதிரி. எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே ராகி கூழ் மட்டும்தான் செய்வாங்க, கம்மங்கூழ் அம்மாவுக்கு செய்ய தெரியாது. அண்ட் அட் லாஸ்ட் சுழியம் இஸ் ரெடி. நாங்கள் முன்னாடியே டீ குடித்தாச்சு. இப்போ ஃபைனலாக சுழியம் சாப்பிட்றதுக்கு தயாராகிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக தான் இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக நானும் அம்மாவும் ஒன்று எடுத்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சூடாக இருந்துச்சு. ஓகே கைஸ், தேங்க்யூ. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.